गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की ஜெய். ஸ்ரேயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தினாலும் நம்ம குருநாதருடைய அனுகிரகத்தினாலையும் இந்த ஸ்ரீமத் பாகவதமானது ரொம்ப விமர்சையாக நடந்துருக்கு. 3 ஸ்கந்தங்கள் முடிஞ்சு மேலே 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ 3, 4 விதுரமைத்ரேய சம்பாதமாக பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியாளுக்கு சொல்கிறார். அப்படி விதுரமைத்ரேய சம்பாதம் அவ்வளோ அழகாக அமைஞ்சது இந்த விதுரமைத்ரேய சம்பாதம். எத்தனை சரித்திரங்கள் இந்த 3வது ஸ்கந்தத்தில் வரிசையாக வராக அவதாரம், சனகாதிகள் அந்த ஜெயவிஜயர்களுக்கு சாபம் கொடுத்தது, அப்புறம் இந்த சுவாயம்பூ மனு சதரூபா அவள் குடும்பம் நடத்தின கதை, அவர்களுடைய குழந்தைகளுடைய கதை. இந்த நீங்கள் ஆறு பார்த்தேன்னா இந்த சுவாயம்பூ மனு சதரூபா அவளுடைய குழந்தைகள் கதை தான் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த சஷ்டஸ்கந்தம் பரியந்தம் போகும். சப்தமஸ்கந்தம் திரும்ப பிரகலாத சரித்திரம் வரும். அப்புறம் அஷ்டமஸ்கந்தம் அது மன்வந்தரானுகதனம்னு போகும். இவாளுடைய குழந்தைகளுடைய கதை தான் கிட்டத்தட்ட சஷ்டஸ்கந்தம் வரையும் வரும். இவாளுடைய சரித்திரம் தான் இவாளுடைய அந்த ஜெகத் சிருஷ்டியும் போது இவாளுடைய குழந்தைகளுடைய கதை தான் விஸ்தாரமாக வருது. அப்படின்னும்போது இந்த சுவாயம்பு மனு சதரூபைக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்கள், பிரியவர்தன், உத்தானபாதன்னு 2 புத்திரர்கள். அதில் முதல்ல கபிலவாசுதேவருடைய சரித்திரத்தை சொல்லணும், கபிலவாசுதேவருடைய உபதேசத்தை சொல்லணுன்றதுக்காக முதல்ல கர்தம பிரஜாபதியினுடைய கதையை எடுத்துட்டார். அந்த கர்ஜம பிரஜாபதிக்கு தான் தேவகூதியானவள் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்திலேருந்து அப்படி ஒரு சுஷ்ரூஷை பண்ணி அந்த தேவகூதி அம்மாவோட சரித்திரம் கபிலவாசுதேவ உபதேசம் முழுக்க கேட்டோம். இப்போ மேலே இந்த சதுர்த்த ஸ்கந்தம் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேவகூதி அம்மாவுடைய கதை முடிஞ்சிருத்து 3ய ஸ்கந்தத்தில். அந்த பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். ஒன்றும் அந்த பெண்கள் நவ பிரஜாபதிகளை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்றது தானே பிரசித்தம். அவளுக்கு என்னென்ன குழந்தை பிறந்தார்கள் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி, அப்புறம் இந்த மற்ற 2 பெண்கள் இருக்காளே அவளுடைய கதையை சொல்லி, அப்புறம் இந்த புத்திரர்களில் 2 புத்திரர்களில் முதல் புத்திரனாக இருக்கக்கூடிய உத்தானபாதனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். ஜெகத் சஷ்டி பிரகாரம் உத்தானபாதன் தான் முதல்ல இந்த ஜெகத் பரிபாலனம் பண்ணுறார். ஏன்னா பிரியவர்தன் நாரதருடைய சரணத்தை ஆசிரியித்து அவர் சந்நியாச மார்க்கம்னு அவர் கிளம்பிட்டார். அதனால் உத்தானபாதன் தான் லோக பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கதை வரப்போகிறது. இப்போ மேலே இந்த அத்தியாயத்தில் எங்கே ஆரம்பிக்கிறார்னா, இந்த ஆகூதி, தேவகூதி, பிரசூதி என்ற இந்த ஆகூதி அப்படின்ற பெண்ணு ருச்சி அப்படின்ற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த ஆகூதிக்கும் ருச்சிக்கும் பிறந்தவர் தான் சாக்ஷாத் பகவான் தானா. யஜ்ஞன்னு பேர் அவருக்கு. யஜ்ஞஸ்வரூபியாக பகவான் அவதாரமாறார். எப்படி சுவாயம்பூமனு சதரூபா அவள் பிறக்கும்போதே தம்பதிகளோ, அதே போல் இந்த ருச்சிக்கும் ஆகூதிக்கும் பகவான் பிறக்கிறார். எப்படி பிறக்கிறான்னா தம்பதிகளாகவே பிறக்கிறாலாம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியாக 2 பேரும் பிறக்கிறா. இந்த அவதாரத்தில் மகாலட்சுமிக்கு தக்ஷிணா அப்படின்னு பேர். இவருக்கு யஜ்ஞன்னு பேர், மகாலட்சுமிக்கு தக்ஷிணான்னு பேர். மேலே இவர்களை ஜெகத் சிருஷ்டி பண்ண சொல்லும்போது இவர்களுக்கு 12 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 12 புத்திரர் தூஷப் பிரதோஷன்னு எப்படி எல்லாருக்கும் பேரை வச்சு என்ன பண்ணார்னா, துஷிதா நாம தே தேவாக, துஷிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி தேவதா அம்சமாக தேவர்களாக அந்த 12 பேரை மாற்றி அந்த லோகத்தில் தங்க வச்சார். இவருடைய கதையானது பெருசாக ஒன்றும் சொல்லப்படலை ஸ்ரீமத் பாகவதத்தில். அவர் அதுக்கு மேலே யஜ்ஞ ரூபமாக இருந்துட்டு யஜ்ஞாதி தர்மங்கள் ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்றது தான் இந்த பகவத் அவதாரத்தினுடைய மகிமை. இந்த கதையை இந்த யஜ்ஞ ரூபனாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். இப்படி இந்த முதல் பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகூத்தியினுடைய கதையை சொல்லி முடித்தார். தேவகூதி கதை தான் தெரியும். அடுத்தது பிரசூதி கதையை ஆரம்பிக்கும் போது இந்த பிரசூதியை என்ன பண்ணார்னா, இந்த நவ பிரஜாபதிகளில் முக்கியமானவர் தக்ஷன். அந்த தக்ஷனுக்கு இந்த பிரசூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் நிறையா குழந்தைகள் பிறக்கிறான். அந்த கதையை சொல்வதற்கு முன்னாடி இன்னும் நடுப்புற ஒன்று சேர்த்துக்கிறாரா. என்னென்னா, இந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் 9 பெண்கள் பிறந்தா அந்த 9 பெண்களில் நவ பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த நவ பிரஜாபதியில் ஒத்தராக இருக்கக்கூடிய தக்ஷனை பிரசூதி பண்ணிண்டா. 8 பிரஜாபதிகளுக்கு இந்த குழந்தைகளை பண்ணிண்டா. கடைசியாக அதர்வா அப்படின்ற மகரிஷிக்கு
இந்த சாந்தி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு திருத்திய ஸ்கந்தத்தில் சொன்னோம். மேலே இந்த இந்த கர்தம பிரஜாபதியினுடைய பெண்கள் இருக்காளே, அவர்கள் மூலியமாக தான், இந்த பிரஜாபதிகள் மூலியமாக தான் இந்த உலகமானது சிருஷ்டியானது. எங்கெங்கே யாரெல்லாம் பிறந்தார்கள்னு அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லிட்டு வரார். இவர்கள்லாம் பரம பதிவிரதைகள். அவ கல்யாணம் பண்ணிடுவாலாம் பரம பிரம்மரிஷிகள். அதனால் யார் யார் கல்யாணம் பண்ணிண்டா, யார் யாருக்கு என்ன குழந்தை பிறந்தது அப்படின்றத இப்போ மேலே சொல்லிகிட்டே வரார் வரிசையாக. இதில் முதல் பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய மரீச்சி கலை அப்படின்ற கர்தம பிரஜாபதியோடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த மரீச்சிக்கும் கலைக்கும் கஷ்யப்பரும் பூர்ணிமா அப்படின்ற பெண்ணும் பிறக்கிறா. அப்படி சொல்லும்போது இந்த கஷ்யப்பர் மூலியமாகவும் இந்த பூர்ணிமா இவள் மூலியமாகவும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மேக்சிமம் ஜெகத் சிருஷ்டியான். அதுக்கும் மேலே கஷ்யப்பர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்திக்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தை உண்டாக்குறார் அந்த கஷ்யப்பர். அதனால் இந்த கஷ்யப்பரும் பூர்ணிமாவும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை விருத்தி பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பூர்ணிமா என்ற பெண் பரம விஷ்ணு பக்தியான். பகவானுடைய திருவடியை அப்படியே ஆசிரயித்து அப்படி ஒரு பக்தி பண்ணுறா. அந்த பூர்ணிமாவுக்கு 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 3 புத்திரர்களையும் அவரவர்கள் ஜெகத் சிருஷ்டி பண்ண சொல்லிவிட்டு இந்த பூர்ணிமா ஆனவள் மேலே பகவத் ஆராதனம் பண்ணிண்டே தான் இது இதில் எதையும் கணிக்காமல் எப்படி ஒரு புருஷன் சந்நியாசம் மாதிரி வாங்கிட்டு அந்த மார்க்கத்தில் இருந்துட்டு பகவான் அடைந்தானோ, இந்த பூர்ணிமா என்ன பண்ணானா தான் தனியாக இருந்து தபஸ்வினியாக இருந்து தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடி அடையறா. அப்பேற்பட்ட மகிமை உடையவள் பூர்ணிமா அப்படின்னு அந்த பூர்ணிமாவுடைய கதையை சொல்கிறார். அடுத்த பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய இந்த அத்ரி அனசூயனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த அத்ரிக்கும் அனசூயக்கும் 3 புத்திரர்கள், தத்தன், துர்வாசர், சோமன் அப்படின்னு. என்னென்னா இந்த தத்தர் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவும், துர்வாசர் பரமேஸ்வரனுடைய அம்சமாகவும், இந்த சோமன்றது சந்திரனுடைய அம்சமாகவும் பிரம்மதேவன் அம்சமாகவும் திரிமூர்த்திகளும் அவதாரம் பண்ணுறா. இந்த அத்ரிக்கும் அனசூயக்கும் இவர்கள் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து ஜெகத் சிருஷ்டியை ஆரம்பித்த போது அப்படின்னு கேட்ட உடனே விதுரர் கேள்வி கேட்குறாராம். இப்போது அப்படியே திரிமூர்த்திகளே அவதாரம் பண்ணால அந்த அனசூய அம்மாவுக்கு அந்த கதை என்னன்றது சொல்லணும் அப்படின்ன உடனே மேலே அந்த கதையை ஆரம்பிக்கிறார். ரிக்ஷமலை அப்படின்ற ஒரு மலை. அந்த மலை உச்சியில் போய் ஒரு காலை தூக்கி மற்றொரு காலை கீழே ஊனி ஒரு கையை தூக்கிண்டு கோரமான ஒரு தபஸ் பண்ணுறாராம். தன் உடம்பை நிமித்திண்டு எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் காற்றையே சாப்பிட்டுண்டு இப்படி ஒரு கோரமான தபஸ் அத்திரி பண்ணுறார், அனசூயமாவும் பண்ணுறா. இப்படி 2 பேரும் மகாவிஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணுறார்கள். அப்படி ஒரு கோரமான தபஸ் பண்ணுறா. இவ்வாறு அத்ரி 100 வருஷ காலம் தபஸ் பண்ணுறாராம். அப்படி ஒத்த காலம் என்னண்டு அப்படி தபஸ் பண்ண உடனே இந்த அத்ரிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பொதுவாக ஒருத்தர் தானே வருவா. ஆனால் இங்கே என்னென்னா பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, பிரம்மதேவன் 3 பேரும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக கிளம்பி வரா. 3 பேரும் உண்டு வரலையாம். மேலே என்னென்னா அங்கே எந்தெந்த தேவதா சிருஷ்டிலாம் இருக்கோ அத்தனை தேவர்கள், இந்திரன், கந்தர்வர்கள், சித்தர்கள், பிரம்மரிஷிகள் எல்லாரையும் அழிச்சுண்டு அனசூயக்கும் காட்சி கொடுக்கணும், தரிசனம் கொடுக்கணும்னு வரா. அப்படி வந்த உடனே இங்கே தூரக்கிலேருந்து பார்க்குறார். திரிமூர்த்திகளை பார்த்த உடனே பரம சந்தோஷம் அவருக்கு. அப்புறம் அந்த மற்ற தேவர்கள் இவரை எல்லாரையும் பார்த்த உடனே மேலே தனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு தான் வரான்னு தெரிஞ்சுட்டு அந்த தபஸை மெதுவாக கலைச்சார். கலைச்சிட்டு இந்த திரிமூர்த்திகளை பார்த்து அவர் மேலே சொல்கிறாராம், நான் உங்கள் 3 பேரையும் குடிஞ்சு மனசில் நான் தியானம் பண்ணலை. எந்த பிரபு உங்கள் எல்லோருக்கும் ஆதாரமாக இருக்காரோ அந்த பிரபுவை தான், ஒரே ஒரு பொருளை தான் நான் தியானம் பண்ணுறேன். உங்கள் 3 பேரையும் நான் தியானம் பண்ணல அப்படின்றது போல் திரிமூர்த்திகள்கிட்ட அத்ரி பதில் சொல்கிறாராம். உடனே அந்த திரிமூர்த்திகள் அத்ரியை பார்த்து சொல்கிறாராம், நீர் எந்த ஒரு மூர்த்தியை குறித்து தியானம் பண்ணியோ அவர்கள் நான் தான். மேலே உனக்கு குழந்தைகள் பிறக்கும்போது தெரியும், நீ மேலே ஜெகத் சிருஷ்டிக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்காக தானே தபஸ் பண்ணுற. உனக்கு குழந்தைகள் பிறக்கும்போது தெரியும் நீ கேட்டது என்ன, எது நீ தியானம் பண்ணது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிமூர்த்திகளும் அத்ரிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அப்படி கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தா அந்த அத்ரியும் அனசூயம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து இப்படி ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிட்டு இருக்கும்போது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சமாக துர்வாசரே பிறக்கிறார். மகாவிஷ்ணுடைய அம்சமாக தத்தாத்திரேயர் பிறக்கிறார். பிரம்மதேவனுடைய அம்சமாக சோமன் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருடைய அவதாரத்தையும் திரிமூர்த்திகளே பிறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அத்ரி அனசூய அம்மாவுடைய ஆசிரமத்தில் பிறந்தார்கள்னு இவாளுடைய மகிமையை சொல்கிறார். இந்த கதையான பாகவதத்தில் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது ஆங்கிரசர் அப்படின்ற பிரம்மரிஷி. அவர் ஸ்ரத்தா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த ஆங்கிரசருக்கும் ஸ்ரத்தைக்கும் 4 புத்திரிகள் பிறக்கிறார்களாம்.
அந்த 4 புத்திரிகர்களும் பிறந்து இவாள் மூலிமா ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னு அவர் ஜெகத் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு அவர் கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்த பிரம்ம ரிஷியாக பிருகு மகரிஷி கியாதி அப்படின்ற கர்தம பிரஜாபதியோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பிருகுக்கும் கியாதிக்கும் தான் உதத்யர் ப்ரகஸ்பதி இவா 2 பேரும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவா கிரஸ்தாசிரமத்திலிருந்து இப்படி இவர்களை இந்த 2 குழந்தைகளை பெற்றார்கள்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக புலஸ்தியர் அப்படின்ற பிரம்மரிஷி, அந்த புலஸ்தியர் ஹவிர்பூ அப்படின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். கர்தம பிரஜாபதியோட பெண் தான். அந்த 2 பேரும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது அந்த புலஸ்தியருக்கும் ஹவிர்பூக்கும் 2 புத்திரர்கள் பிறக்கிறார். முதல் புத்திரர் யாருன்னா அகஸ்தியர். நம்ம உலகத்துக்கே அகஸ்திய மகரிஷின்னு சொல்கிறோமே, அப்பேற்பட்ட அகஸ்திய பிரம்மரிஷி இந்த புலஸ்தியருக்கும் ஹவிர்பூக்கும் தான் பிறந்தா. அந்த அகஸ்தியர் கூடவே விஸ்ரவஸ் அப்படின்ற ஒருத்தர் பிறந்தார். அந்த விஸ்ரவஸுக்கிட்டேன்னு தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இவெல்லாம் உண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌலஸ்திய வம்சம் தான் இந்த ராவணனை சொல்லுவாள். அஷ்டபதியில் சொல்லும்போது கூட பௌலஸ்தியம் ஜெயத்தேன்னு, புலஸ்தியஸ்ய கோத்ராபத்தியம் புமானு பௌலஸ்தியா ரகோஹோ கோத்ராபத்தியம் புமானு ராகவா. அந்த மாதிரி இந்த பௌலஸ்தியம்னு சொல்கிறது ராவணனை இந்த புலஸ்தியர்னால தான். இந்த புலஸ்தியருக்கும் ஹவிர்பூவினுடைய பேரனா ராவணன். இவர்களுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக புலகர் அப்படின்ற பிரம்மரிஷி பிறக்கிறார். அந்த புலகர் கர்தம பிரஜாபதியோடைய பெண்ணாக இருக்கக்கூடிய கதி என்றவளை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கு 3 புத்திரர்கள் பிறக்கிறா. அதை வச்சு இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணான்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக கிருத்து அப்படின்ற பிரம்மரிஷிக்கு கிரியா அப்படின்ற கர்தம பிரஜாபதியோடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா. இவர்களுக்கு 2 பேர்களுக்கும் என்ன ஆச்சரியம்னா 60,000 ரிஷிகள் பிறக்கிறாலாம். அந்த ரிஷிகள் யாருன்னா வாலகில்யர்கள்னு பேர். அவர்கள் எப்படி இருப்பார்னா அங்குஷ்ட மாத்திராக, அவள் பிறந்தப்பத்துலேருந்தே அவளுடைய சைஸே ஒரு அங்குஷ்டம் சைஸு தான். அப்படி தான் இருப்பாள். ஆனால் கை கால் எல்லாமே இருக்கும். அவர்களுக்கும் அங்குஷ்ட மாத்திரம்தான் இருப்பாள். அவள் என்ன பண்ணுவான்னா சூரியனுக்கு முன்னாடி நின்றுட்டு சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சூரியன் கூடயே இந்த சூரிய ரதம் கிளம்பும்போது சூரியன் கூடயே இருந்துட்டு சூரியன் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இவர்களும் சூரியன்கிட்ட பேசிட்டு இப்படி அந்த சூரிய மண்டலத்தில் வாழக்கூடிய அந்த வாலகில்யர்களை இவர்கள் 2 பேரும் பெற்றெடுத்தார்கள். அடுத்ததாக வசிஷ்டர் என்ற பிரம்மரிஷி, அந்த வசிஷ்டரை ஊர்ஜ அப்படின்ற கர்தம பிரஜாபதியுடைய பெண் கல்யாணம் பண்ணிட்டா. இந்த ஊர்ஜ தான் அருந்ததியாக பின்னாடி பேர் மாறுறது. அப்பேற்பட்ட பரம பதிவிரத்தை அந்த ஊர்ஜைக்கும் வசிஷ்டருக்கும் சித்திரகேத்து முதலியவர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அதர்வனஹா அப்படின்ற ஒரு மகரிஷி சொன்னோம்ல, அந்த மகரிஷி சாந்தி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கர்தம பிரஜாபதியோட பெண். அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹயமுகமாக அப்படின்னா குதிரை முகத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறானா. அந்த குழந்தை பிறந்தா அவன் அழகாக வேதம் சொல்லிட்டு வேதோக்த தர்மத்தால் அனுஷ்டானம் பண்ணிட்டு இப்படி வாழ்ந்துட்டு அவா ஜெகத் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தான்னு இப்படி இந்த கதைகள்லாம் சொல்லிவிட்டு திரும்பவும் இந்த பிருகு கியாதி, அந்த பிருகு மகரிஷி இருக்காரோ அதனுடைய கதையை திரும்ப ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். இந்த பிருகுக்கும் கியாதிக்கும் தாத்தா விதாத்தான்னு 2 புத்திரர்கள். அப்புறம் மகாலட்சுமியை அவதாரம் பண்ணுறாளாம் இந்த பிருகுக்கு. அதனால தான் பிருகு பார்கவி அப்படின்னு மகாலட்சுமிக்கு பேர். ஏன் பேருன்னா பிருகோஹோ அப்பத்தியம் ஸ்திரீ பார்கவி. அதனால் பிருகு வம்சத்தில் பிறந்த பெண்கள் எல்லோருக்குமே பார்கவின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த பார்கவின்னு உத்தம நாமம் மகாலட்சுமிக்கு. அதனால தான் பரசுராமர் இந்த பிருகு வம்சத்தில் பிறந்ததுனால தான் பரசுராமர் கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சாரி அவர். ஏன்னா ஒரே சகோத்திர விவாகம் நிஷித்தமோன்னு சாஸ்திர பிரகாரம் ஒரே கோத்திரத்தை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. அதனால் பரசுராமருக்கு பிருகு வம்சத்தில் பிறந்ததுனால அந்த பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லாததுனால அவர் பிரம்மச்சாரியாக இருக்கார். இந்த தாத்தா விதாத்தாக்கு மேருனுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய ஆயத்திய வியத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறா அவர்கள் 2 பேருக்கும். இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர்கள் குடும்பம் நடத்தும்போது தான் மிருகண்டு பிராணி அப்படின்னு 2 பேர்கள் பிறக்கார்கள். அந்த மிருகண்டு மகரிஷிக்கிட்டேன்ட்டு தான் உலக பிரசித்தமாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த பிருகுக்கும் கியாதிக்கும் தான் சுக்ராச்சாரியர் பிறக்கிறான்னு அதையும் சொல்லிவிட்டு இப்படி இந்த கர்தம பிரஜாபதிகளுடைய புத்திரிகள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிண்டா அவர்களுக்கு யார் யாரெல்லாம் பிறந்தான்னு இந்த சரித்திரம்லாம் கேட்டாலே நம்மளுக்கு சர்வ பாபங்களும் போதும். ஏன்னா அப்பேற்பட்ட பரம பதிவிரதைகள் அப்படின்னு இந்த கர்தம பிரஜாபதியினுடைய பெண்களாக இருக்கக்கூடிய தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிறந்த இந்த பரம பதிவிரதையாக இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய கதையை சொல்லி முடிக்கிறார்.
அடுத்தது இப்போ ஆகூதியினுடைய கதை சொல்லியாச்சு, தேவகூதியினுடைய கதையை சொல்லியாச்சு, தேவகூடைய புத்திரனுடைய கதைகளும் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த பிரசூதியினுடைய 3வது பெண்ணாக இருக்கக்கூடிய பிரசூதியினுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த பிரசூதிக்கு மொத்தம் 16 பெண்கள். அந்த 16 பெண்களில் 13 பெண்களை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாம் இந்த பிரசூதி அம்மா தக்ஷனோட சேர்ந்து. இந்த தர்ம தேவதைக்கு 13 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த 13 பெண்ணில் ஒரு பெண், அவளுக்கு மூர்த்தி அப்படின்னு பேர். அந்த மூர்த்திக்கும் தர்ம தேவதைக்கும் பிறந்தவர்கள் தான் நரநாராயணர்கள் அப்படின்னு இது பகவத் அவதாரம். நம்ம பிரதமஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் படிக்கும்போது நரநாராயணன் 22 அவதாரத்தில் இவாளையும் சேர்த்துண்டமே, அந்த நரநாராயணர்கள் இவர் தான். இது பகவத் அவதாரம். இவர்கள் பிறக்கிறாளோடனே எப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது உலகமே மங்களமாக இருந்ததோ அப்படி எல்லா இடத்துலையும் மங்களமாக இருந்தது, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படி இவர் பிறக்க போகிறாருன்னு சந்தோஷப்பட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணால், இவர்கள் பிறந்த உடனே தபஸுக்கு கிளம்பிட்டா. கந்தமாதனம் அப்படின்ற ஒரு மலைக்கு போய் தபஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவர்களை என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும்போது இவர்கள் பின்பு திரும்ப பிறக்கிறாலாம் ஒரு அம்சமாக. என்னன்னா இவர்களே தான் எது வம்சத்துலேயும் புரு வம்சத்துலேயும் பிறக்கிறார்களாம். எது வம்சத்தில் கிருஷ்ணனாகவும் புரு வம்சத்தில் அர்ஜுனனாகவும் இந்த நரநாராயணன் தான் திரும்ப பிறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதை பாகவதத்தில் வருது. பிரசூதியினுடைய 16 பெண்களில் 13 பெண்கள் கதையை சொல்லியாச்சு. அடுத்த 2 பெண்கள் யாருன்னா ஸ்வாஹா ஸ்வதா. அந்த 2 பேரையும் என்ன பண்ணார்னா அக்னிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸ்வாஹா ஸ்வதான்னா இவா ஒரு ஆகுதியம். என்ன ஆகுதின்னா ஸ்வாஹாஹா நம்ம அக்னியில் ஆகுதி கொடுக்கும்போது அது அந்த ஸ்வாஹா தேவத்தை என்ன பண்ணுவான்னா தேவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பா. இந்த ஸ்வதான நம்ம ஆகுதி கொடுத்தோம்னா பித்திருக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பா அக்னி மூலியமாக. அப்படி அக்னிக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த பிரசூதி அம்மா. இந்த ஸ்வாஹாவுக்கும் சுதாவுக்கும் அக்னி இடத்துலேருந்து 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். பாவகன், பவமானன், சுச்சி அப்படின்ற 3 பேர்கள். இந்த பாவகன், பவமானன், சுச்சி கிட்டேருந்து மொத்தம் 45 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இந்த 45 + 3 + அக்னி ஒன்று சேர்த்தா மொத்தம் 49. இந்த 49 பரம பவித்திரமான அக்னி ஸ்வரூபமாக இதை முழுக்க யாகத்தில் உபயோகப்படுத்துவான்னு சொல்லி அடுத்தது இந்த ஸ்வதாக்கு வயுனா தாரிணி அப்படின்னு 2 புத்திரிகள் பிறக்கிறா. இந்த வயுனா தாரிணி 2 புத்திரிகள் பிறந்தாலும் இவர்கள் எப்படின்னா சனகாதிகள் போல கல்யாணம் பண்ணிக்கலையாம். வேதோக்த தர்மத்தை செஞ்சு கொண்டு வேத அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு வேதம் எப்படிலாம் சொல்கிறதோ வேதத்தை அவலம்பித்து பகவத் தியானம் பண்ணி பகவதனுடைய திருவடி அடைஞ்சா அப்படின்னு இந்த வயுனாதாரிணியை பற்றி சொல்கிறார். பொதுவாக இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் ஸ்திரீகளும் போய் பகவானை எப்படி தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்கான்னு இன்றைக்கி இவ்வளோ டீட்டெயிலாக அது ஏதோ 2-3 ஸ்லோகத்தில் தான் இருக்குது. ஸ்திரீகள் தபஸ் பண்ணினா ஸ்திரீகள் தபஸ் பண்ணி பகவான் அடைந்தான்னு யாராக கேட்டால் எதனா ஸ்திரீகளுக்கு எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு கேட்குறான்னா ஸ்திரீகளும் தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்கான்னு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி அவளுமே இப்படி பகவத் குறித்து தியானம் பண்ணி வேதோக்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி வேதம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுண்டு பகவத் தியானம் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார்கள் உத்தம புத்திரிகளாக இருந்து அப்படின்னு வயுனா தாரிணி அப்படின்னு ஸ்வதாவுடைய புத்திரிகள் அந்த கதையை சொல்லி முடித்தார். இந்த பிரசூதியானவள் 13 பெண்களை தர்மதேவதிக்கு கொடுத்தா, 2 பெண்களை அக்னிக்கு கொடுத்தா, கடைசியினுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த தாக்ஷாயினின்னு பேரான் அந்த பெண்ணுக்கு. தக்ஷனுக்கு ரொம்ப பிடித்த பெண்ணா. யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் கொடுக்கலான்னு இப்படி தக்ஷனும் பிரசூதியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரம்மதேவன் வந்தாராம் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. பொதுவாக தாக்ஷாயினின்னா தக்ஷனுடைய பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த 16 பெண்களுக்கும் அது அவலம்பிக்கும். ஆனால் அந்த 16 பெண்களுக்கும் அந்த பேர் வைக்கலையாம் தக்ஷன். தன் பிரியபுத்திரியாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினிக்கு தான் அந்த பேர் வச்சு தன்கிட்டே வச்சுக்கணும்னு நினச்சான். ஆனால் பிரம்மதேவர் தன் அப்பா சொல்கிறதுனால பரவாயில்லன்னு தனக்கு பிடிக்கலன்னாலும் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இப்படி இன்னாருக்கு இன்னார் பிறந்தான் இன்னாருக்கு இன்னார் பிறந்தான்னு இப்படி சொல்லிட்டு வந்தபோது இந்த தாக்ஷாயினி ஆனவள் இவர்களுடைய கதையை சொல்லும்போது இவர் பரமேஸ்வரன் கூட இருந்துட்டு கைலாசத்தில் இருந்துட்டுருந்தா. இப்படி குழந்தை பெற்றுக்கிற வயசு வரத்துக்கு முன்னாடியே யோகாக்னினால் தன் சரீரத்தை எரிச்சுண்டு இந்த தாக்ஷாயினி ஆனவள் தன் சரீரத்தை எரித்து காலமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இதோ தாக்ஷாயினி காலமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஏன்னா பரமேஸ்வரன் அம்பாள் காலமாயிட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு வாக்கு சக்தியாகவே அம்பாள் தானே இருக்கா. அதனால் அதே தாக்ஷாயினி தான் பார்வதியாக பிறந்து பரமேஸ்வரனை விவாகம் ஆடி சந்தோஷமாக பார்வதி பரமேஸ்வரெல்லாம் கைலாசத்தில் இருக்கான்னு மங்களமாக இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறேன்.
இன்றைக்கி இந்த விபூதி தாரணன்றது எல்லோரும் பார்த்துருப்பேன். என்னடா வித்தியாசமாக 3 ஸ்கந்தம் இவர் கோபிட்டு இருந்தார், இன்றைக்கி என்ன விபூதி தாரணம் பண்ணியிருக்காருனா இதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் என்ன நினச்சேன், பரமேஸ்வரனை பற்றி சரித்திரம்லாம் சொல்கிறோம், இது விஸ்தாரமாக எங்கே ஆரம்பிக்கிறதுனா 2வது அத்தியாயத்துலேருந்து தான் இந்த சிவநாம வைபவம் தக்ஷனிந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்தில் விபூதிட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு பரமேஸ்வரனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம என்னென்னா இந்த கிருஷ்ணகான சபா இந்த கதை ஜோரில் இந்த கடைசி இதிலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சமயமே இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டுருக்கிறது 1ஆம் தேதி சாயந்தரம் பண்ணின ரெக்கார்டு. அப்படியே அவசர அவசரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது நான் எப்பயுமே எடுக்கிற கோபி டப்பா அந்த பையும் அங்கே தங்கியிருந்த மண்டபத்திலே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா காணவே காணோம், விபூதி தான் இருக்குது. உடனே பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இப்பயே வந்துட்டேனே, என்னுடைய பேர் வந்துருதே, அதனால் இப்போலேருந்தே நீ விபூதி இட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்வது போல் இருந்தது. சரி, இப்போலேருந்தே விபூதி இட்டுன்னு இந்த சரித்திரமானது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி தாரணத்தோடு சொல்கிறேன். எல்லாம் அது நிமித்தமாக நடக்கிறதுன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய கதை இல்லை, நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவோமேனு தோணினது. அப்பேற்பட்ட பார்வதி பரமேஸ்வரனாலும் சௌக்கியமாக இருக்கா கைலாசத்தில். ஆனால் இங்கே எப்படின்னா, இந்த தாக்ஷாயினி பிராணத்தியாகம் பண்ணிட்டான்னு உடனே அதுக்கு மேலே கேள்வி கேட்டு மேலே சரித்திரமானது 2வது அத்தியாயத்தில் மேலே வரும். மேலே எல்லோரும் கலந்து இந்த 4வது ஸ்கந்தம் 1 அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். 4th ஸ்கந்தः அச்ச பிரதமோऽध्यायः. மைத்ரேய உவாச मनोस्तु शतरूपायां तिस्रः कन्याश्च जज्ञिरे. आकूतिः देवहूतिश्च प्रसूतिरिति विश्रुताः. आकूतिं रुचये प्रादात् अपि भ्रातृमतीं नृपः. पुत्रिका धर्ममाश्रित्य शतरूपानुमोदितः. प्रजापतिः स भगवान् रुचिस्तस्यामजीजनत्. मिथुनं ब्रह्मवर्चस्वी परमेण समाधिना. यस्तयोः पुरुषः साक्षात् विष्णुः यज्ञस्वरूपधृक्. या स्त्री सा दक्षिणाभूतेः अंशभूता अनपायिनी. आनिन्ये स्वगृहं पुत्र्याः पुत्रं विततरोचिषम्. स्वायम्भुवो मुदा युक्तः रुचिर्जग्राह दक्षिणां. तां कामयानां भगवान् उवाह यजुषां पतिः. तुष्टायां तोषमापन्नः अजनयत् 12 तोषः प्रतोषः सन्तोषः भद्रः शान्तिरिडस्पतिः. इद्मः कविः विभुस्वह्नः सुदेवो रोचनोद्विषट्. तुषिता नाम ते देवाः आसन् स्वायम्भुवान्तरे. मरीचिमिश्रा ऋषयः यज्ञः सुरगणेश्वरः. प्रियव्रतोत्तानपादौ मनुपुत्रौ महौजसौ. तत्पुत्र पौत्रनप्तॄणाम् अनुवृत्तं तदन्तरं. देवहूतिम् अदात्तात कर्दमाय आत्मजां मनुः. तत्सम्बन्धि श्रुतप्रायं
भवता गदतो मम दक्षाय ब्रह्मपुत्राय प्रसूतिं भगवान् मनुः प्रायच्छद्यते कृतसर्गः त्रिलोक्यां विततो महान् याः कर्दमसुताः प्रोक्ताः नवब्रह्मर्षिपत्न्यः तासां प्रसूतिप्रसवं प्रोच्यमानं निबोध मे पत्नीमरीचेस्तु कला सुषेवे कर्दमात्मजा कश्यपं पूर्णिमानं च ययोरापूरितं जगत् पूर्णिमासूतविरजं विश्वगं च परं तपः देवकुल्यां हरेः पाद शौचाद्याभूत् सरिद्दिवः अत्रेः पत्नी अनसूयात्रीन् जज्ञे सुयशसस्सुतान् दत्तं दुर्वाससं सोमम् आत्मेश ब्रह्मसंभवान् विदुर उवाच अत्रेः गृहे सुरश्रेष्ठाः स्थिति उत्पत्यन्तहेतवः किञ्चित् चिकीर्षवो जाताः एतदाख्याहि मे गुरो मैत्रेय उवाच ब्रह्मणानोदितसृष्टौ अत्रिः ब्रह्मविदां वरः सह पत्न्या ययौ वृक्षं कुलाद्रिं तपसि स्थितः तस्मिन् प्रसूनस्तबक फलशाशोककानने वार्भिः स्रवद्भिरुद्घुष्टे निर्विन्ध्यायाः समन्ततः प्राणायामेन संयम्य मनोवर्षशतं मुनिः अतिष्ठत् एकपादेन निर्द्वन्द्वः अनिलभोजनः शरणं तं प्रपद्येऽहं ययेव जगदीश्वरः प्रजाम् आत्मसमां मह्यं प्रयच्छत्विति चिन्तयन् तप्यमानं त्रिभुवनं प्राणायामैधसाग्निना निर्गतेन मुनेर्मूर्ध्नः समीक्ष्य प्रभवस्त्रयः अप्सरो मुनिगन्धर्व सिद्ध्यविद्याधरोरगैः वितायमानयशसः तदाश्रमपदं ययुः तत्प्रादुर्भाव संयोग विद्योतितमनामुनिः उत्तिष्ठन् एकपादेन ददर्श विबुधर्षभान् प्रणम्य दण्डवत् भूमौ उपतस्थे अर्हणाञ्जलिः वर्षहंससुपर्णस्थान् स्वैः स्वैः चिह्नैश्च चिह्नितान् कृपावलोकेन हसत् वदनेन उपलम्भितान् तद्रोचिषा
प्रतिहते निमील्य मुनिरक्षिणी चेतस्तत्प्रवणं युञ्जन् अस्तावीत् संहताञ्जलिः श्लक्ष्णया सूक्तया वाचा सर्वलोकगरीयसः अत्रिरुवाच विश्वोद्भवस्थितिलयेषु विभज्यमानैः मायागुणैः अनुयुगं विगृहीतदेहाः ये ब्रह्म विष्णु गिरिशाः प्रणतोऽस्म्यहं वः तेभ्यः क एव भवताम् इहोपहूतः एको मयेह भगवान् विबुधप्रधानः चित्तीकृतः प्रजननाय कथं नु यूयम् अत्रागताः तनुभृतां मनसोऽपि दूरात् ब्रूत प्रसीदत महानिघ विस्मयो मे मैत्रेय उवाच इति तस्य वचः श्रुत्वा त्रयस्ते विबुधर्षभाः प्रत्याहुः श्लक्ष्णया वाचा प्रहस्यतमृषिं प्रभो देवावोचुः यथा कृतस्ते सङ्कल्पः भाव्यं तेनैव नान्यथा सत्सङ्कल्पस्य ते ब्रह्मन् यद्वै ध्यायति ते वयम् अथास्मत् अंशभूतास्ते आत्मजा लोकविश्रुताः भवितारोऽङ्गभद्रं ते विस्रप्स्यन्ति च ते यशः एवं कामवरं दत्त्वा प्रतिजग्मुः सुरेश्वराः सभाजिताः तयोः सम्यक् दम्पत्योर्मिषतोस्ततः सोमो भूत् ब्रह्मणोंशेन दत्तो विष्णोस्तु योगवित् दुर्वासाः शङ्करस्यांशः निबोधाङ्गिरसः प्रजाः श्रद्धा तु अङ्गिरसः पत्नी चतस्रोऽसूत कन्यकाः सिनीबाली कुहूराका चतुर्थ्यनुमतिस्तथा तत्पुत्रौ अपरौ आस्तां ख्यातो स्वारोचिषेन्तरे उतत्स्यो भगवान् साक्षात् ब्रह्मिष्ठश्च बृहस्पतिः पुलस्त्यः अजनयत् पत्न्याम् अगस्त्यं च हविर्भुवि सोऽन्यजर्मनि दह्राग्निः विश्रवाश्च महातपाः तस्य यक्षपतिर्देवः कुबेरस्तु इडविडासुतः रावणः कुम्भकर्णश्च तथान्यस्यां विभीषणः पुलहस्य गतिर्भार्या त्रीन् असूत सतीसुतान् कर्मश्रेष्ठं वरीयांसं सहिष्णुं च महामते कृतोरपि
क्रिया भार्या बालखिल्यान् असूयता ऋषीन् 60 सहस्राणि ज्वलतो ब्रह्म तेजसा ऊर्जायां जज्ञिरे पुत्राः वसिष्ठस्य परं तप चित्रकेतुप्रधानास्ते 7 ब्रह्मर्षयो अमलाः चित्रकेतुः सुरोचिश्च विरजा मित्र एव च उल्बनो वसुभृत् याणः द्युमान् शक्त्यादयो परे चितिस्तु अथर्वणः पत्नी लेभे पुत्रं धृतव्रतं दध्यञ्चं अश्वशिरसं भृगोर्वंशं निबोध मे भृगुः ख्यात्यां महाभागः पत्न्यां पुत्रान् अजीजनत् धातारं च विधातारं श्रियं च भगवत्पराम् आयतिं नियतिं चैव सुते मेरुः तयोरदात् ताभ्यां तयोः अभवतां मृकण्डः प्राण एव च मार्कण्डेयो मृकण्डस्य प्राणात् वेदशिरामुनिः कविश्च भार्गवो यस्य भगवान् उशनासुतः तयेते मुनयः क्षत्तः लोकान् सर्गैः अभावयन् एष कर्दमदौहित्र सन्तानः कथितस्तव शृण्वतः श्रद्दधानस्य सद्यः पापहरः परः प्रसूतिं मानवीं दक्षः उपयेमे ह्यजात्मजः तस्यां ससर्ज दुहितृः 16 त्रयोदशात् अदात् धर्माय तथैकाम् अग्नये विभुः पितृभ्य एकां युक्तेभ्यः भवायैकां भवच्छिदे श्रद्धा मैत्री दया शान्तिः तुष्टिः पुष्टिः क्रियोन्नतिः बुद्धिर्मेधा तितिक्षा ह्रीः मूर्तिः धर्मस्य पत्न्यः श्रद्धासूत शुभं मैत्री प्रसादम् अभयं दया शान्तिः सुखं मुदं तुष्टिः स्मयं पुष्टिरसूयत योगं क्रियोन्नतिर्दर्पम् अर्थं बुद्धिरसूयत मेधा स्मृतिं तितिक्षातु क्षेमं ह्रीः प्रश्रयं सुतं मूर्तिः सर्वगुणोत्पत्तिः नरनारायणावृषि ययोर्जन्मन्यदः विश्वम् अभ्यनन्दत् सुनिर्वृतं मनांसि ककुभो वाताः प्रसेदुः सरितोद्रयः
दिव्यवाद्यन्ततूर्यानि पेतुः कुसुमवृष्टयः मुनयः तुष्टुवुः तुष्टाः जगुर्गन्धर्वकिन्नराः नृत्यन्ति स्म स्त्रियो देव्यः आसीत् परममङ्गलम् देवा ब्रह्मादयः सर्वे उपतस्थुः अभीष्टवैः देवावूचुः यो मायया विरचितं निजयात्मनीदं खेरूपभेदमिव तत्प्रतिचक्षणाय एतेन धर्मसदने ऋषिमूर्तिनाद्य प्रादुश्चकारपुरुषाय नमः परस्मै सोऽयं स्थिति व्यतिकरोपशमाय सृष्टान् सत्त्वेन नः सुरगणान् अनुमेय तत्त्वः दृश्यात् अदभ्रकरुणेन विलोकनेन यच्छ्रीनिकेतममलं क्षिपतारविन्दम् एवं सुरगणैस्तात भगवन्तौ अभिष्टुतौ लब्धावलोकैः ययतुः अर्चितौ गन्धमादनम् ताविमौ वै भगवतः हरेः अंशाभिहागतौ भारव्ययाय च भुवः कृष्णौ यदुकुरुद्वहौ स्वाहाभिमानिनश्चाग्नेः आत्मजान् त्रीन् अजीजनत् पावकं पवमानं च शुचिं च हुतभोजनं तेभ्यो अग्नयः समभवन् चत्वारिंशच्च पञ्च च त एवैकोनपञ्चाशत् साकं पितृपितामहैः वैतानिके कर्मणि यत् नामभिः ब्रह्मवादिभिः आग्नेयः इष्टयो यज्ञे निरूप्यन्ते अग्नयस्तु ते अग्निष्वात्ता बर्हिषदः सौम्याः पितर आज्यपाः साग्नयः अनग्नयस्तेषां पत्नी दाक्षायणी स्वधा तेभ्यो दधार कन्ये द्वे वयुनां धारिणीं स्वधा उभेते ब्रह्मवादिन्यो ज्ञानविज्ञानपारगे भवस्य पत्नी तु सती भवं देवम् अनुव्रता आत्मनः सदृशं पुत्रं न लेभे गुणशीलतः पितर्यप्रतिरूपे स्वे भवाय अनागसेरुषा अप्रौढैव आत्मनात्मानम् अजहात् योगसंयुता श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे प्रथमोऽध्यायः।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।